ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி. இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு, என் நாமத்தை உச்சரி, அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை. கலங்காதே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டது பொன்னாகும் நேரம். ஒரு நாளும் கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நாட்களை எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் வந்துவிட்டது. உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. பெரும் செல்வந்தராக போகிறாய். காத்திரு, கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. உனக்கான நல்ல நேரம் வருகின்றது. அதுவரை பொறுமையாக இரு. வாழ்க்கையில் உனது போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார். இந்த இடத்தை அடைந்துவிட்ட உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியாதா? உன் மனதில் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் உன் மனதளவில் தளர்ந்து பயந்து போய் இருக்கின்றாய். அதை தூக்கி தூரமாக எறி. எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ இருக்கின்ற நேரம் என்பது கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டிவிட்டாய். அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார். நிச்சயம் வெளியில் வருவாய். உன் மனதைரியம் எத்தகையது? அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது. அதனால் கலங்காதே. நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே கவனித்துக் கொள்வேன். இன்று மட்டுமல்ல, என்றென்றும், இப்பிறப்பில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எந்தவிதமான தீங்கும் இழைக்க முடியாது. உன் துயரங்கள் முடிவுறும் நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலம்தான். என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழி நடத்தி செல்லும். தன்னை பற்றி பிறர் நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே, விரும்பாதே. உன் இயல்பு மாறாமல் இரு. படைத்தவனுக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று. தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபடும் உன் வாழ்வில் நான் விளக்கேற்றாமல் விடுவேனா? நீ பிரகாசிப்பதை பார்க்காமல் இருப்பேனா? உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ உன் மனதால் தெளிவாக இரு. உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. உன் விதிப்படி உனக்கு கிடைக்கக்கூடாத ஒன்று கூட ஸ்ரீ சாயிநாதரின் ஆசியால் உனக்கு கிடைக்கும். ஸ்ரீ சாயிநாதரை நினை. குருவின் ஆசிகள் உனக்கு நிறைய உள்ளன. இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸ்ரீ சாயிநாதரின் அற்புதங்கள் ஆழம் காண முடியாதவை. மிக பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் உன் வேலை நடைபெறும். நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. என்னுடைய அற்புத தரிசனத்தை நீ காணப்போகிறாய் குழந்தையே. இன்றோடு உன் கஷ்டங்கள் தீரப்போகிறது. இப்போது நீ அனுபவிக்கும் வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் இந்த ஜென்மத்திலேயே பிறருக்கு செய்த பாவத்தின் விளைவுகள். உன் நடத்தைக்கு கிடைத்த பலன்கள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இனியும் இப்படி வேடம் போடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். என் ஆசிர்வாதங்களை நீ அபத்தமாக்குவதை சகித்து கொள்ள முடியாமல் கோபத்தால் கொதிக்கின்றேன். நான் அன்பானவர் என ஒரு பக்கத்தை மட்டுமே நீ தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறாய். நான் உலகத்திற்கு எல்லாம் நீதிபதி என்பதை உன் மனம் நம்ப மறுக்கிறது. அவரவர் செய்யும் செயலுக்கேற்ற நீதியை நான் உடனடியாகவோ ஏற்ற காலத்திலோ வழங்குகிறேன் என்பதை தெரிந்து கொள். வாய் வார்த்தைக்கும் பிறரிடம் பொய் பேசுவதையும் பிறர் உள்ளம் நோகுமாறு அச்சுறுத்தும் வகையிலோ அவர்களை தர்ம சங்கடப்படுத்தும் வகையிலோ பேசுவதையும் நடப்பதையும் விட்டுவிடு. பிறருக்கு சங்கடம் தருகின்ற செயல்களை செய்யாமல் தவிர்த்து உன் பார்வையை இறைவன் பக்கம் திரும்ப செய்.
உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய். உன் உடல், வாக்கு, உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய். என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது. வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை. அதை அனுபவித்து எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும். அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய். உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது, அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா? அதைப்போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்றும் தெரியும், அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்தோடு ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார், அது உன்னை என்ன செய்கிறதென்று. எதற்கும் மனம் தளராதே குழந்தையே. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில். நிச்சயம் நீ வெற்றி கனிகளை பறிப்பாய். உன்னை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று தெரியும். அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வை. இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுதான் உதவும். கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடாதே. விதியின் பயன் இல்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. காலில் மிகச்சிறிய முள் குத்தியிருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உன் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உன் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீ பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது. சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அந்த பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நம் மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது உனக்கு விரைவில் வெற்றியை ஈட்டித்தரும். வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது. நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய். கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாக ஏதோ ஒரு கணத்தில் அது கிரீடத்தை தலையில் வைக்கும். எந்த கணம் யாருக்கு கிரீடம் என்று தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயம் உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். அதனால் உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று வாழ முயற்சி செய். நன்மைகள் என்பது காற்று போல. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். இதை நீ நன்றாக புரிந்து கொள். காலதாமதம் கண்டு கவலை கொள்ளாதே. காய்களை தர மனமின்றி கனியாக்கி உன் கரங்களில் சேர்த்திட கடவுள் எடுத்துக்கொண்ட கால அவகாசம்தான் அது. முயற்சியை மட்டும் என்றும் கைவிட்டு விடாதே குழந்தையே. தொடர் முயற்சிதான் வெற்றி என்னும் கனியை தரும். உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டே வருகிறேன். ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கிறாய். அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன். எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல எல்லாம் சுபமாக முடியும். உன் முயற்சியை கைவிட்டு விடாது. எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீ செல். அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்து கொடுக்கிறேன். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய்.
அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் குழந்தையே. நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ என் பிடியிலேயே இருக்கிறாய். உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் சொல்? உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. அன்பு குழந்தையே, பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கிறாய். இவை அனைத்திலும் இருந்து நீ விடுபட போகிறாய் குழந்தையே. துவண்டு போகாதே. இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும். அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். இனி உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம். எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கிறானோ அவன் கோழை அல்ல. அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடையப் போகிறான் என்று அர்த்தம். குழந்தையே, கவலையை விடுத்து என் நாமத்தை உச்சரி. எவன் ஒருவன் உதவி நாடி வருகிறானோ தேடி சென்று உதவிடு. பசி என்று எவன் வினவுகிறானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய். சிறிதளவும் எதற்கும் கவலைப்படாதே. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு என் குழந்தையே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவையல்லவா? அது உனக்கும் தெரியும். இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் விளையும். அன்பு குழந்தையே, காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நானும் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்து கொண்டு இருப்பது அதன் சிறு பகுதியையே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி குழந்தையே. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் இதோ மிக அருகில். அதை ருசிக்க நீ தயாராக இரு. தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே குழந்தையே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையும். அன்புக்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சுப செய்தி உன்னை தேடி வரும். இனி உன் வாழ்வில் சோகமெல்லாம் சுகமாய் மாறப்போகிறது குழந்தையே.
இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு. எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய். பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை, அது இறப்பதும் இல்லை. ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது. அதே போல தீய எண்ணம் கொண்டவர்களும். அதனால் கெட்டவர்களோடு சேராதே. செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும். அதேபோல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வெட்கம், வெறுப்பு, அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம், வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம். அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். கலங்காதே குழந்தையே, நான் இருக்கிறேன். பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாகவே வாழு. வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய். உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப்போய் இருக்கின்றாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே. ஏனென்றால் என் உயிரே நீதான். எப்படி உன்னை மறப்பேன்? அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து நீ இருக்கின்றாய். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன்.